எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு அரை டம்ளர் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு கொஞ்சோண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்து நம்ம அதை குக்கரில் 3 தக்காளி போட்டு வேக வச்சு தனியாக எடுத்துக்கிறோம். நல்லா ஆறுனப்புறம் அதில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க விட்டதுக்கப்புறம் இன்னொரு சைடில் கடாய் காய வச்சு கடுகு போட்டு பூண்டு போட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டு அது நல்லா வெந்தப்புறம் மாங்காய் முருங்கைக்காய் அது போட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அது மிளகாத்தூள் போட்டு கொதிச்சுட்ருக்கும் போது இதை தாளித்து அதில் கொட்டி ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி கரைச்சி அதில் ஊற்றி 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு இறக்குனா சாம்பார் ரெடி. இந்த மாதிரி சாம்பார் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.